Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பார்க்க போறோங்க. என்னதுன்னா லெமனும் சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு ஜூஸ்ங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. நல்லா அப்படியே அது புசுனாயிடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில். பாருங்கள், அது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அது கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் அளவு லெமன் எடுத்து அதுலேருந்து எடுத்த ஜூஸ் தாங்க இது. இதில் வந்துட்டு நான் 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த ஜூஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், 1.25 அளவு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம இப்போது சர்க்கரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு அந்த சப்ஜா சீட்ஸு இந்த சுகர் எல்லாமே கலந்து டேஸ்டியாக இருக்கும் அந்த ஜூஸு. கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது சர்க்கரை, அது நல்லா கரைய விடணும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். ரொம்ப வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்குங்க இது. ஓகேங்க, இந்த சப்ஜா விதைய பாருங்கள் எப்படி நம்ம தண்ணி ஊற்றி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், ஊறிடுச்சு. இது வந்து ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சப்ஜா சீட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தருங்க இந்த சப்ஜா சீட்ஸு. இப்போ வந்து நம்ம அந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து இன்னும் கூட கொஞ்சம் வேணும் அப்படின்னா சப்ஜா சீட்ஸு நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் நான் ஒரு 2-3 சேர்க்குறேங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் குடிக்கலாங்க. ஓகே, சூப்பரான சப்ஜா சீட்ஸ் லெமன் ஜூஸ் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.